படிக்கட்டுனா என்ன தெரியுமா? ஜெயிக்கிறது இல்லை, அடுத்த அடுத்த கட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு ஏற்றிக்கொண்டே போறதுக்கு பெயர்தான் வெற்றியே தவிர எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு பெயர் அல்ல வெற்றி. நான் பல நேரங்களில் இந்த 10th ஸ்டாண்டர்ட் நாங்கள்லாம் போராடி தான் அதை நிறுத்தியிருக்கோம். இந்த 10th ஃபர்ஸ்ட் வாங்குற பிள்ளைக்கு வந்து பேட்டிலாம் எடுத்து நிறைய பாராட்டுவாங்க தமிழ்நாட்டில். இப்போ நடத்துறது இல்லை அது. நானும் பார்க்குறேன்ப்பா 10-15 வருஷமா 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளை 12th வாங்குறது இல்லை. 12th வாங்குற பிள்ளை ப்ரொஃபஷனலாக ஷைன் ஆகிறது இல்லை. என்ன காரணம் தெரியுமா? மதிப்பெண்கள் மட்டும் அல்ல வெற்றி. ஆனால் அந்த குழந்தை, சில குழந்தைகள் வெற்றி பெறுகின்றன. எந்த குழந்தைகள் தெரியுமா? திடீர்னு மார்க் வாங்குற குழந்தைகள் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையை படிப்படியாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய குழந்தைகள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார். இப்போ நான் உங்களுடைய சார்பில் பேசுறேன். ஆஸ் அ டீச்சர் நான் அதை சொல்லக்கூடாது, மனசுல இருக்கிறத இன்னைக்கு சொல்லிடுறேன். ஏன்னா தாளாளர் அவர்கள் என்கிட்ட ரொம்ப வெள்ளந்தியா பேசினார். இங்க வரும்பொழுது அவர் மனசுல அவ்வளோ வெள்ளந்தியா இருக்காருங்க. அவர் கல்வி கூடங்கள் நடத்துவதற்கு இந்த ஒரு தகுதி தான் ஏன் வேணும், வேற எந்த தகுதியும் வேணாம். வெள்ளந்தியா இருந்தா போதும், நம்ம கிட்ட படிக்கிற பிள்ளைகள் நல்லா வந்துடும். அதுக்காக நான் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளை எனக்கு பிடிக்காதுங்க. இப்போ இல்லை, படிக்கும்போது ஆகவே ஆகாதுங்க. அதுங்களை பார்த்தா அதுங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களெல்லாம் கழிச்சிட்டு இந்த மீதி இருக்கிறீங்கல்ல பிள்ளைங்க, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். நல்ல கவனி. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைக்கு இன்னும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ரொம்ப சாதாரணமாக இருப்பா, அல்ல இருப்பான், ரொம்ப எல்லாம் அழட்டிக்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸாமினேஷன் சொல்லும் பொழுது மட்டும் அவங்க கிட்ட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். சரியா? அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நான் பார்த்துருக்கேன். எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள நுழையும் பொழுது நீ அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் மார்க் வாங்குறான்ல அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து பாரு, பேசாதுங்க, பேசாதுங்க. நீ பேச, நீ கிட்ட போய் நீ எதுவும் பேச வேண்டாம். நீ கிட்ட போயிட்டு நீ பேச வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவனோ அவ்வளோவே பேசுவாங்க. என்ன தெரியுமா? ஒரே டைலாக் தான், யூனிவர்சல் டைலாக், ஒண்ணுமே படிக்கலப்பா. கேட்டிருக்கீங்களா? இப்ப நான் சொல்றேன் எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்றேன். நீ பார்த்து வச்சுக்கோ, அவளை நீ பார்த்து வச்சுக்கோ. ஒன்றுமே படிக்கல. நான்லாங்க 8ஆம் கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற அந்த பொண்ணை நான் ஒன்றுமே படிக்கலப்பான்னு சொல்லும்போது, ஒன்றுமே படிக்காத இதுவே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க போது, உண்மையிலேயே நம்ம ஒன்றுமே படிக்கலையே, வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக முன்னேற போகிறோம்லாம் நம்பியிருக்கேன்ப்பா நான். வெற்றி பெறுகின்ற பலர் நம்மை வார்த்தைகளால் ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறார். தன் ரகசியங்களை யாரும் சொல்வதே கிடையாது. பாதிக்கப்பட்டவள் என்பதனால் என்னை போல் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உங்கள் மீது பேரன்போடு இந்த ரகசியத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பாரு, நீ என்ன பண்ணுனா, நம்ம நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம நோக்கம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ பர்வீன் சுல்தானா, இன்னைக்கு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது இல்லை நம்ம நோக்கம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை ஜெயிக்கிறது. இவ்வளவுதான் நோக்கம். அவனை பார்த்து வச்சுக்கோ. என்ன பண்ணுனா, ஒன்றும் செய்யாத, நீ எழுது. நீ என்ன படிச்சிருக்கியோ எழுது. இந்த திங்கக்கிழமைன்னு ஒன்று வரும். எனக்கு ஒரே சந்தோஷம், நீ படிக்கிற வயசில் நான் இருக்கும் பொழுது எனக்கு ஒரே சந்தோஷம், அந்த திங்கக்கிழமைன்னு பேர் வச்சிருக்கானேங்கிறது தான். வேற எந்த சந்தோஷமும் இல்லை. இன்னைக்கு நேராக கிளாஸில் போய் உட்காரு. டெஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு டீச்சர் வருவாங்க கிளாஸ்க்கு. அது டெஸ்ட் எழுதுறதை விட பயமாக இருக்குங்க, ரொம்ப பயமாக இருக்கும்.
அவங்க நடந்து வரும்போது அவங்க கையில் பேப்பரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். நீ போய் கிளாஸில் உக்காந்துக்க, நான் சொல்கிற ரொம்ப கவனமாக கேளு. நான் ஜெயிக்கிறதுக்கான ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீ என்ன பண்ணு, கிளாஸில் உட்காந்துக்கோ. உன் பேப்பர் வரும், எல்லார் பேப்பரும் வரும். இந்த ஒன்றுமே படிக்கலப்ப அப்படின்னு சொல்லிச்சுல்ல, அது 98 வாங்கியிருக்கும். 98 வாங்கியிருக்கும். இந்த 98 வாங்குதில்ல, அது ஒரு நாள் என் கிளாஸில் உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த 2 மார்க் எங்கன்னு கேட்டு அவங்க வாப்பா திட்டுவாராம். பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒன்று கெக்க பெக்கன்னு சிரிக்குது. அது 2 தான் வாங்கியிருக்கு. அது என்ன சொல்லுது, ஏன் அழுவுற, ஏன் அழுவுற, எங்கள் அப்பா 2 மார்க் எங்கன்னு கேட்டு திட்டுவாருடி, அதான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அது சிரிக்குது. இது ஜெயிச்சும் அழுது, அது தோத்தும் சிரிக்குது. நான் என் கிளாஸில் பார்த்துருக்கேன். நீ என்ன பண்ணு, நீ உக்காந்துக்க. 98ன்னு மார்க்க டீச்சர், நல்ல டீச்சர்ஸுங்க நம்ம டீச்சர், தங்கமான டீச்சர். தனியாலாம் கூப்பிட்டு பேப்பரை கொடுக்க மாட்டாங்க, பொதுவில் அறிவிப்பாங்க. நம்ம மார்க்கை பொதுவில் அறிவிப்பாங்க. அந்த 98 ரொம்ப தைரியமாக அந்த 98 பேப்பரை வாங்கி வந்து உக்காந்துக்குமா. நீ என்ன பண்ணு, முடிஞ்சா அந்த 98 அப்படின்னு எழுதியிருக்கிற அந்த பேப்பரை பாரு. நீ பார்க்க வேணாம், உன்னை கூப்பிட்டு காட்டுவாங்க டீச்சர். வா, இதுக்கு பேர் தான் மார்க். நான் என்ன சொன்னேன், 98 பார்த்துட்டு வந்து 30 உட்காருன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். வெற்றி படிகள் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கோ. என்ன பண்ணணும்னா, ஒன்றும் செய்யாத, அந்த பேப்பரை கூட கொடுக்க மாட்டாங்க, பிடிங்கி வச்சுப்பாங்க. உன் 30 பார்த்துக்க. வீட்டுக்கு போய் உட்காந்து அன்னைக்கு என்ன பாடம் நடத்துகிறாங்க, விளையாடாத, கிண்டல் பண்ணாத, திட்டாத, அழாத, எதுவும் செய்யாத. நான் சொல்கிறத மட்டும் செய். வீட்டில் உட்காந்து ஒரே விஷயம், 98 தொடணும் அப்படிலாம் யோசிக்காத. 98 தான் நம்மளால் தொட முடியாதுப்பா. இருந்தால் தானே ராஜா வரும். இல்லாமல் 98 போய் தொடுனா முடியாது. நான் படிக்கட்டுகளை சொல்லித்தரேன். என்ன செய்யினா, இந்த 30 பார்த்தல, உன் பேப்பர் பார்த்தல, அடுத்த எக்ஸாமில் 98 தொடர்றதுக்கு படிக்காத, 30 தாண்டு. இந்த 30 இருக்குல்ல, அதை தாண்டு. ஒரு 5 மார்க் தாண்ட ஃபெயிலு தான், ஆனால் 30 தாண்டு. அடுத்த வாட்டியும் எக்ஸாமினேஷனுக்கு போ. எக்ஸாமினேஷன் தான் இப்போ வாரம் வாரம் வைக்கிறாங்களே. 5 நீ அந்த பேப்பரை பாரு. இன்னொரு அந்த 100 மார்க்குக்கு 98 வாங்குறான்ல, அந்த பேப்பரை பாரு. அவன் 96 வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோயேன், அப்போவும் அவன் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், நீ 30லேருந்து 35 போயிருக்க, அவன் 98லேருந்து 96 வந்திருக்கான். அவன் தோக்குறான், நீ ஜெயிக்கிற. இவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி. இவ்வளோதான் பிள்ளைகளா ஸ்ட்ராட்டஜி. யாரையும் பார்த்து மிகப்பெரிய இலக்குகள் கொள்வது அல்ல வெற்றி. உன்னுடைய எல்லையை அடுத்த 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 கட்டத்திற்கு ஏறிக்கொண்டே போவதற்கு பெயர்தான் வெற்றி. அப்படி ஏறி பழகியவர்களை எந்த சக்தியாலும் மறுபடியும் கீழே இறக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய ஒவ்வொரு படியும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய இலக்கோடு முன்னேறுவது. வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் குழந்தைகளே. ஏனென்றால் வெற்றி என்பது ருசியானது. அந்த ருசி என்ன என்று எனக்கு தெரியும். அதற்கு மிக முக்கியமான தேவை என்னவென்றால், சார் சொன்ன மாதிரி கிளாரிட்டி இன் மைண்ட். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய காட்சிகளை பார்க்குறீங்க, காணொளிகளை நிறைய பார்க்கிறீர்கள். உட்கார்ந்து ஒரு வார்த்தையை வாசிப்பதற்கான தியானம் இல்லாமல் இருக்கிறது உங்களிடத்தில். ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியவில்லை. வாசிக்க முடியாதவர்களால் எழுதவே முடியாது. சார் சொன்னார்ல, 2 மெமரி இருக்குன்னு சொன்னார். நமக்கு இன்னைக்கு இங்க இருக்கு மெமரி, இந்த கைகளில் மெமரி இல்லாமல் போயிடுச்சு, பயிற்சி இல்லாமல் போயிடுச்சு, எழுதுகின்ற பயிற்சி இல்லாமல் போயிடுச்சு. என்னங்க எஸ்எம்எஸ்ல அனுப்புறாங்க, ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா ஆர்ஐபி, அதை ரெஸ்ட் இன் பீஸ் தான் எழுதி தொலையன், விரலாம் முறிஞ்சிரும்.
இது பேனா எடுத்தா எழுதுற, ஃபோனில் தானே அடிக்கிற, டிஜிட்டலில் தானே அடிக்கிற, அதையும் சுருக்கிறது சுருக்கிறது சுருக்கிறது. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் சில பல முயற்சிகள் இருக்க வேண்டும் குழந்தைகளை, சில பல கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். நான் ஒன்று சொல்றேன், இந்த +2 பிள்ளைங்க யாராவது இருக்கீங்களா? உங்களை என்னன்னு சொன்னாங்க 10th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது? 10th மட்டும் பாஸ் பண்ணிடு, உன் வாழ்க்கையிலே நீ ஜெயிக்கலாம், அப்படி தானே சொன்னாங்க. இப்போ என்னப்பா சொல்றாங்க? 12th மட்டும் பாஸ் பண்ணிடு, அப்பதான் உன் வாழ்க்கையில், அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது குழந்தைகளே, படிக்கட்டுகள் தான். அடுத்த அடுத்த கட்டத்திற்கு ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். யார் கீழே நின்று விடுகிறார்களோ தகுந்தது தான் ஜெயிக்கும், தகாதது கீழே விழும். தகாதது கீழே போய்கிட்டே இருக்கும். நம்மை தக்கதாக ஆக்கிக்கொண்டு நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான ஒரு விஷயம். நான் எப்பவுமே குழந்தைகளிடத்தில் பேச வரும்பொழுது கொஞ்சமாவது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவேன். ஏதாவது இதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன், கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தேன். சார் இந்த உடம்ப வளைச்சி கம்பு போட்டு மேலே ஏறி குதிக்கிறத பத்தி சொன்னார். அந்த உயரம் தாண்டுதல், அந்த உயரம் தாண்டுதல்ல எனக்கு ஒரு சின்ன உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு தோணுது. நீ எப்பவுமே உயரம் தாண்டுதல் பண்ற போல் வால்ட் அப்படி வச்சு அடிப்பாங்க தெரியுமா, மேலே ஏறி குதிப்பாங்களே, நீ அவங்க அந்த ஸ்போர்ட்ஸை மட்டும் பாரு. எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? 2 இடங்களில் தான் ஒரு மனிதன் முழுமையாக கான்சென்ட்ரேஷன்ல இருப்பான். ஒன்று ஸ்போர்ட்ஸ், ஒன்று புக் ரீடிங். இது 2த்துலையுமே கான்சென்ட்ரேஷன் தவறிடுச்சுன்னா நீ அதுக்குள்ள நிற்க முடியாது. ஸ்போர்ட்ஸ்ல உயரம் தாண்டுதல்ல நீ பாரு, அவனை பாரு, அவன் வர்றதை பாரு, ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வருவான். அவன் சும்மா தான் வந்து உட்காருவான். அவன் கையில் அந்த கம்பு இருக்கும், கம்பை அவன் விளையாடிக்கிட்டு தான் இருப்பான். இலக்குக்கு அவன் வந்து நிற்கின்ற பொழுதுதான் அவன் கையில் விளையாட்டாக இருக்கக்கூடிய அந்த கம்பு ஆயுதமாக மாறும். அந்த ஆயுதமாக அவன் மாறி, இன்னைக்கு நீ போய் உன்னால் முடிஞ்சதுன்னா ஸ்கூலில் அந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா பெரிய ஸ்க்ரீனில் போய் அவன் குதிக்கிறவனை அந்த ஸ்போர்ட்ஸை போட்டு ஸ்லோ மோஷனில் காட்ட சொல்லு. முடிஞ்சா யாராவது கிராஃபிக் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா அவங்களுடைய கண் இருக்குல்ல, எப்போவுமே கண்கள் ரொம்ப முக்கியம். எந்த இலக்கை தொடுவதாக இருந்தாலும் உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் உன்னுடைய ஐஸ்ல தான் வந்து நிற்கும். நீ அந்த உயரம் தாண்டுகின்ற மனுஷனுடைய அந்த கண்ணை பாரு, மேலே ஒரு சின்ன கம்பி இருக்கும், அவன் ஓடி வந்து நின்று எகிரி மேலே போகணும், உடம்ப அவன் மேலே தூக்கி போடணுங்க. ஒரு டிஸ்கஸ் மாதிரியோ அல்லது ஷார்ட் புட் மாதிரியோ பொருளை தூக்கி அடிக்கிறது இல்லை, அவன் தன்னைத்தானே தூக்கி அடிக்கணும். பெரிய ஸ்போர்ட்ஸை சொன்னார் அவர், தன்னை தூக்கி அப்படி அடிக்கணும்னா அவன் பார்வை முதல்ல அந்த எல்லை இருக்குல்ல, அதை எப்படி மெஷர் பண்ணுதுன்னு பாரு. 40 மார்க் வாங்க நான் பாஸ் தான். ஆனா நீ 40க்கு குறி வச்சேன்னு வச்சுக்க, 29 தான் வரும். நீ 90க்கு குறி வச்சாதான் 70வது வரும். குறி பெருசா வைக்கணும், இலக்கு பெருசா வைக்கணும். அவனுடைய கண் பார்வை பார்த்தீங்கன்னா அந்த கோடுல இருக்க அது கண்ணு, கோட்டுக்கு ஒரு 2 அடி மேலதான் அவன் இலக்க வைப்பான். அப்போதான் அவனால் அந்த எட்ஜையே தாண்ட முடியும். அவனுடைய கான்சென்ட்ரேஷனை பாரு, அவன் வந்து நின்று ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மூச்சு எடுத்துட்டு அவன் போறதை பாரு. நீங்க எவ்வளவு விளையாட்டா இருக்கிறீங்க. டீச்சர்ஸ் உங்களுக்கு ஏதாவது சொன்னா டீச்சர்ஸ் மேல எவ்வளவு கோவப்படுறீங்க. எங்களுக்கு என்னங்க, ஏதோ சார் சொன்ன மாதிரி நீ IAS ஆஃபீஸராவோ IPS ஆஃபீஸராவோ மந்திரியாவோ போவ, இன்னும் 15 வருஷம் கழிச்சு வந்து பாரு, தாளாளர் அதே சீட்டில் தான் உட்காந்துருப்பாரு, கொஞ்சம் வயசாயிருக்கும். வேற எதுவுமே இல்லைங்க இவர்களுக்கு எல்லை. உங்களுக்கு எல்லைகளை காட்டி காட்டி கொடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். புத்திசாலியான குழந்தை தன்னை செதுக்க வரக்கூடிய உளியை வரவேற்கும். புத்தி கெட்ட கல் பட்டு தெரித்து படிக்கல்லாகவும், புத்தி உள்ள கல் செதுக்கப்பட்டு சிலையாகும். இவ்வளவுதான். புத்தியுடைய கல்லாயிரு, புத்திசாலிதனோட வாழ்க்கையை சந்தி. நான் இந்த ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த ஜட்ஜஸா உட்கார வைப்பாங்க. இங்க எத்தனை பேர் ஜட்ஜஸா போயிருக்கீங்கன்னு தெரியுது. டீச்சர்ஸ் ஜட்ஜஸா போய் உட்காருவீங்கல்ல, தோத்து போன குழந்தைகள் கிட்ட என்னம்மா சொல்வீங்க? பெட்டர் லக். தோத்த குழந்தைகள் என்ன சொல்வீங்க? நான் நல்லா தான் மிஸ் பண்ணேன்,
அந்த ஜட்ஜா வந்திருக்கக்கூடிய டீச்சருக்கு வேற யாரையோ பிடிச்சி போச்சு, அதான் அவங்களுக்கு மார்க் போட்டாங்க. பெற்றோர்கள் என்ன சொல்ல, என் பிள்ளை நல்லா தான் பண்ணியிருக்கோம், அவன் எங்கே கட்டையில் போகிறவன் வெயிலில் காயிறவன், நான் என் பிள்ளைக்கு இப்படி மார்க் போட்டானோ இப்படி பண்ணானோன்னு சொல்லி தோற்கக்கூடியவர்கள் சமாதானம் செய்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், ஒருத்தங்க எழுந்து வெளில போறாங்க, பேசுறது முக்கியமா அவங்கள வேடிக்கை பார்க்கறது முக்கியமா? அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்து முடிச்சிட்டேன், என்ன சாதிச்ச, இதான் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிட்டேன். கவனம் கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். சின்ன விஷயமா இருந்தாலும் தோற்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் மீது பிழை போட்டு மற்றவர்களை வசைப்பாடி தன்னை விடுவித்துக் கொள்கிறார்கள். நான் தோற்கின்ற நேரங்களில் எல்லாம் யாரையும் குறை சொன்னது கிடையாது. ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எப்பவுமே ஜட்ஜா இருக்கும்போது அதான் சொன்னேன், ஏன் தோத்த யோசி, நீ தோத்திருக்க கூடாது. உன்னை விட இன்னொருத்தன் வந்து நல்லா பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால கூட நீ தோத்திருக்க கூடாது. டஃப் கொடுத்துருக்கணும், வந்து நின்று இருந்திருக்கணும். எப்படி போச்சு யோசி. இப்படித்தான் என்னுடைய வழிகாட்டுதல் இருக்கும். எப்பொழுதுமே தோற்கக்கூடாது என்பதுதான். விட்டு கொடுப்பது என்பது வேறு, தோற்பது என்பது வேறு. விட்டு கொடுக்கலாமே தவிர ஒருபோதும் தோற்கக்கூடாது குழந்தைகளே. வாழ்க்கையில் நஷ்டம் வரலாம் குழந்தைகளே, தோற்கக்கூடாது. தோல்வி என்பது நமக்கான அவமானமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பாடுபட்டு இந்த சீட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய தொழில்களை பற்றி உங்கள் தாளாளர் சொன்னார். உங்கள் பாட்டன் பூட்டிகளுக்கு கிடைக்காத இந்த நாற்காலி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பல்லாண்டு காலமான ஒரு போராட்ட வரலாறுக்கு பிறகுதான் குடியாத்தத்தில் பிறந்த உங்களுக்கு இப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் படிக்கக்கூடிய, தமிழை வாசிக்கக்கூடிய, நீட் தேர்வை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வாய்த்திருக்கிறது. தோற்கக்கூடாது. சீஸ் த டே, சீஸ் த அவர், சீஸ் த செகண்ட். ஒவ்வொரு வினாடியையும் கையகப்படுத்திக்கொள்.